இந்த அம்பாசமுத்திரம் நகரமே மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி போயிட்டு வர்ற வழி இருபுறமும் மக்கள் வெள்ளம். அந்த வெள்ளத்துல தான் இந்த பேர் நீந்தி வந்து உங்களை சந்திக்குது. ஆக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இங்கே அம்பாசமுத்திரம் நகரத்திலே குழுமி இன்றைக்கு எதிரிகள் அஞ்சுகின்ற அளவிற்கு, எதிரிகள் மிரளுகின்ற அளவிற்கு மிக பிரம்மாண்டமான மக்கள் வெள்ள நிகழ்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இதுவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கு அறிகுறி. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார். கூட்டணி பலம் அதில் வெற்றி பெற்றலான்னு ஒருபோது நடக்காது. திரு ஸ்டாலின் அவர்களே, அம்பாசமுத்திரம் நிகழ்ச்சியை நேரலையில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எப்படி மக்கள் ஆரவாரம், மக்கள் முகத்திலே இருக்கின்ற எழுச்சி, இதுவே எங்களுடைய ஆட்சிக்கு அத்தாட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வந்தது கிடையாது. ஆக எல்லாமே ஒரு பேரை வைப்பாங்க, ஒரு ஷோ காட்டுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுதான் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு உங்களால் நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கிராமத்திலிருந்து நகரம் வரை மக்களுக்கு நன்மை கிடைச்சது. அப்படி ஒரு பொற்கால ஆட்சி அண்ணா திமுகவை நாங்கள் கொடுத்தோம். இன்னைக்கு மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே அல்ல. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில 20 நாள்ல 11 பாலியல் சீண்டல். அப்படின்னா இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சிறுமி முதல் பாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கத்தை தான் பார்க்க முடிகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட கஷ்டத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாய பூமி. அதை நம்பித்தான் இந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்கள், பல திட்டங்களை இந்த அரசாங்கம் கைவிட்டு விட்டது. இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி இருவருமே இரவு பகல் வராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கும் வர்க்கம் விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த அரசில் எந்த நன்மையும் கிடைக்கப்படவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்ணி பாருங்கள். 2016 2021 வரை 5 ஆண்டு காலம் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து கொடுத்தோம். விவசாயிகள் அவருடைய மின் மோட்டார் 24 மணி நேரம் இயக்குவதற்கு மும்முனை மின்சாரத்தை வழங்கினோம். இன்றைக்கு ஏரிகள், குளங்கள் நீர் நிரம்புவதற்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றிய காரணத்தினால் பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அந்த குளத்திலே தேங்கி விவசாயத்திற்கு தேவையான நீர் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு கிடைக்குது, குடிநீர் கிடைக்கின்றது. அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதையெல்லாம் இன்றைய அரசாங்கம் கைவிட்டு விட்டது. ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சருக்கு விவசாயத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சாதானே செய்ய முடியும். தெரியாத முதலமைச்சரை வைத்துக் கொண்டு மக்கள் படுகின்ற துன்பம், அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல்.
இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அதனுடைய கட்சி தலைவர் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கிறேன்னு சொல்லி பேசுறார். இவரு நம்மளை எச்சரிக்கிறாராம். இவர் கட்சியே தேஞ்சிக்கிட்டு இருக்குது. கதை தேஞ்சு கட்டரும்பையான கதையா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா இல்லையா என்று தேடி பிடிக்கின்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சினா மக்கள் போட்டுனாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதலடியாக அவள் போராட்டத்தை நடத்தி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கு திரு முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினாலே கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் என்ன என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அந்த கட்சி தேய்ந்து போய்விட்டது. கடந்த 2021 தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல், அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலுக்காக செலவழித்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டது. நாம சொல்லல, திராவிட முன்னேற்ற கழக கட்சி வெளியிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு கோடி கொடுத்தேன் என்று திமுகவே காட்டி கொடுத்தது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை. அந்த திமுக காரரே கம்முன்னு இருக்கிறாங்க. இவர் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறார், அவருக்கு கூவி கொண்டிருக்கார். ஏன்னா அவளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டது, கூவித்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லையே. அது மட்டுமல்ல, திரு கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டு மக்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது, விலைவாசி உயர்ந்திருக்கின்றது, அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? இல்ல போக்குவரத்து தொழிலாளருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஓய்வூதியங்கள்லாம் கிடைக்காம இருக்குது, அதுக்கு போராட்டம் நடத்துறீங்களா? இல்ல விவசாயிகள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்துறீங்களா? பழைய ஓய்வு திட்டம் அரசு ஊழியர் கிடைக்கவில்லை என்று அவள் குரல் கொடுத்திருக்கிறார், அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? எதுக்குமே போராட்டம் நடத்தாத ஒரே கட்சி இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுதான். ஏன்னா திமுகவுக்கு அடிமையாகிவிட்டது. அவளை எதிர்த்து பேசினால் நடைபெற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்காது, கூட்டணியில கழட்டி விட்டுருவாங்க. அந்த பயத்தில் தான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இன்றைக்கு மௌனம் காக்கிறாங்க. எங்ககிட்ட எதிராகாதீங்க, உங்ககிட்ட அழுக்க வச்சிருக்கிறீங்க, அதை தொடங்க. தயவு செய்து எப்பொழுதும் மக்கள் பிரச்சனையை பேசுங்க. மக்கள் தான் எஜமானவர்கள், மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுடைய பிரச்சனையை பேசாவிட்டால் மக்கள் உங்களை நிராகரித்து விடுவார்கள் என்பதை மட்டும் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, நான் டெல்டா மாவட்டத்துக்கு போனேன். திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் போன்ற மாவட்டத்துக்கு போகின்ற பொழுது அங்க இருக்கின்ற விவசாய பெருமக்கள் எல்லாம் குறிப்பிட்டாங்க, அதிமுக ஆட்சியில் தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில முறையா கடன் கிடைச்சது. இன்றைய தினம் சிவில் ஸ்கோர் என்ற ஒரு புதிய விதிகளை கொண்டு வந்து எங்களால் பயிர்க்கடன் பெற முடியல என்று உடனடியாக நான் திருச்சி வந்த பாரத பிரதமர்களை சந்தித்து மனு கொடுத்தேன். அடுத்த நாளே இதற்கு தீர்வு கண்டு விட்டார்கள். இதுதான் அதிமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தீர்க்கக்கூடிய அரசு முதலாக குரல் எடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. எங்களை பற்றி விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு உங்க கட்சியில் என்ன நடக்குது என்பதை திரு முத்தரசன் பார்க்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா திமுக கம்யூனிஸ்ட் கட்சி விழுங்கி கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக விழுங்கி கொண்டிருக்கின்றது. நீங்கள் கட்சியை காப்பாற்ற வழி பாருங்கள் என்று நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய பகுதி கிராமம் நிறைந்த பகுதி, விவசாயிகள், விவசாய தொழிலாளி, அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள். அந்த அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்று கனவு, ஆனால் அவர்களால் முடியவில்லை பல்வேறு பிரச்சனையின் காரணமாக. அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்து இதையெல்லாம் அலாசி ஆராய்ந்து அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்காக அதிமுக ஆட்சியில் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமா 2818 அரசு பள்ளியில படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு MBBS படிக்கிறாங்க, மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இதுதான் அதிமுக சாதனை. இப்படி இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்ச மாணவ மாணவி ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் மருத்துவக் கல்வி கட்டணம்
செலுத்த இயலாத ஒரு சூழ்நிலை. ஆகவே அரசாங்கமே அவருடைய மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாம இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டிலே தேர்வு செய்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இதுதான் அண்ணாதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது இந்த ஆட்சியில சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு 2011க்கு முந்தி 2011 2021 வரை 2021க்கு பிறகு 2021 இப்போ 25 வரை கம்பேர் பண்ணி பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று அதிமுக ஆட்சி என்று பேரும் போற்றி புகழ்ந்தார்கள். அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி, 10 ஆண்டுகால ஆட்சி. நாட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் நிம்மதியாக வாழ்ந்த காலம் அதிமுக ஆட்சி காலத்தில். இப்ப அப்படியா இருக்குது? கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே பல இடத்துல நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இன்றைக்கு அரிசி விலை 2021 அதிமுக ஆட்சியில் இருந்த விலை இப்பொழுது 2025 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரிசி விலை 40% உயர்ந்திருக்குது. 40% உயர்ந்திருக்குது. அதே போல பருப்பு விலை 35% உயர்ந்திருக்குது. எண்ணெய் விலை 50% கடல் எண்ணெய் உயர்ந்திருக்குது. இப்படி உணவுப் பொருளுடைய விலை இவ்வளவு உயர்ந்தால் மக்கள் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? ஏழை மக்கள் கடுமையாக துன்பத்தில் இருக்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சியில பார்க்க முடியுது. இதற்கெல்லாம் முழுது கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். சிந்திச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, கொரோனா காலம். இன்றைக்கு கொரோனா காலம் ஒரு கடுமையான சோதனையான காலம். ஓராண்டு காலம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். அதிமுக ஆட்சியில விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம். அப்படி கொரோனா காலம் ஒரு மோசமான காலகட்டத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் பாரத பிரதமர். இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சருடைய காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். அப்பொழுது தெரிவித்தார்கள், தமிழ்நாட்டை பின்பற்றுங்கள். தமிழ்நாடு அரசு கொரோனா வைரஸ் பரவலை தடுத்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதை பின்பற்றுங்கள் என்று நாட்டுடைய பிரதமர் எங்களுக்கு பாராட்டினார். அப்படி சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு திரு ஸ்டாலின் குடும்பம் என்ன? வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், மன்னர் ஆட்சி. அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. கம்பெனியில தான் வரவு செலவு லாப நஷ்டம் பார்ப்பாங்க. அது மாதிரி திரு கருணாநிதி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. திமுக என்ற கட்சி வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியில திரு கருணாநிதி இருந்தார். அதுக்கு பிறகு அவருடைய வாரிசு திரு ஸ்டாலின் வந்தார். அதுக்கு பிறகு உதயநிதி வந்திருக்கிறார். அவர் என்ன திமுகவுக்காக கஷ்டப்பட்டு உழைத்தார். திமுகவுக்காக பல பேர் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் பதவி கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தார் என்ற ஒரே காரணம் தான், ஒரே அடையாளம் தான் திரு உதயநிதி அவர்களுக்கு. அவரை திரு ஸ்டாலின் எம்எல்ஏ ஆக்கினாரு, பிறகு அமைச்சராக்கினாரு, இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார். ஆக ஸ்டாலின் அவர்களே, இனி இது நடக்காது. வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் துணிந்து விட்டார்கள். இந்த தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எவரும் இனி தமிழ்நாட்டில் பதவிக்கு வர முடியாது. மக்கள் விழித்துக் கொண்டார்கள், இனி பிழைத்துக் கொள்வார்கள் என்பதை நாடறியும். என்ன உங்களுக்கா பட்டா போட்டு வச்சிருக்குது? உங்க குடும்பத்துக்கே முதலமைச்சர் பட்டா போட்டு வச்சிருக்குது. நீங்க திமுக கட்சி, நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அது உங்க கட்சி ஆயிடுது. அது பொதுவா கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்துக்கு திமுக கட்சி, அவ்வளவுதான். அந்த கட்சியில் யாரு? திரு ஸ்டாலின் தலைவர், உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர், திருமதி கண்ணுமணி அவர்கள் மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு. குடும்பம் பூரா பதவியில் இருக்கிறாங்க. மற்றவர்கள் எவருக்கும் பதவி கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார், எமர்ஜென்சி எமர்ஜென்சி. அந்த கொடுமையிலையும் நாங்கள் பல கொடுமைகளை சந்தித்தோம் என்று சொல்லுவார். அப்பொழுது மிசா சட்டம் வந்தது, அந்த மிசாவிலே சிறை சென்றோம் என்று சொல்வார். அதற்கு திரு கருணாநிதியுடைய 100ஆண்டு விழா வந்தது,
அதுல ஒரு கண்காட்சி ஏற்படுத்தி இருந்தாங்க. அதுல மிஸ்ஸாவில் திரு ஸ்டாலின் சிறையில் இருப்பது போல், அப்படி சிறையில் இருப்பது காட்சி எந்த காலகட்டத்தில் நடந்தது? காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்தது. அப்படிப்பட்ட கட்சியில கூட்டணி வச்சிருக்கிறீங்க. எமர்ஜென்சி கொண்டாந்ததும் காங்கிரஸ், மிசா கொண்டாந்ததும் காங்கிரஸ், உங்களை கைது செஞ்சு சிறையில் அடைச்சதும் காங்கிரஸ். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை திமுக தலைவர். உண்டா? இப்போ நாம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா தப்புங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அண்ணா திமுகவை அடமானம் வச்சுட்டாங்கிறாரு. இது என்ன வைர நகையா அடமானம் வைக்கிறது? இது கட்சியா? எந்த காலத்துக்கு அண்ணா திமுக எந்த கட்சிக்கு அடிமை கிடையாது. தன்மான உள்ள கட்சி. யாரால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. எதற்கும் அண்ணா திமுக அஞ்சியதே கிடையாது, சரித்திரமே கிடையாது. அம்மா காலத்திலும் சரி, தலைவர் காலத்திலும் சரி, இன்றைக்கும் சரி, அப்படித்தான் இருக்கிறோம். என் மீது கூட வழக்கு போட்டு பார்த்தார் ஸ்டாலின், மிரட்டி பார்த்தார். இந்தியாவிலேயே என் மீது வழக்கு போட்டு அதே கட்சி திமுக கட்சி சேர்ந்த பொறுப்பாளரே நீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கினார். நான் நடத்துறேன், நீதிமன்றத்தில் நான் நடத்துறேன், நான் நிரபராதி நிரூபினேன். இப்பொழுது நீதிமன்றத்திலே நிரபராதி என்று நிரூபித்து உங்கள் வந்து நிற்கிறேன். திமுக அமைச்சரை சொல்ல பார்க்கலாம். வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாங்க, வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது. இப்படிப்பட்ட கட்சியை வச்சுக்கிட்டு எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு என்ன யோகி இருக்குது இந்த முதலமைச்சருக்கு? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு இறுதி கட்டம் வந்துவிட்டது, இறுதி கட்டம் வந்துவிட்டது. ஒருவர் கடுமையான நோய் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு அதுக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அந்த வெண்டிலேட்டர் ஆக்சிஜன் தான் அவர் வந்து உயிர் பிழைச்சிட்டு இருக்காரு. அப்படி இன்னும் 7 மாசம் தான் இருக்குது. அந்த 7 மாசத்துக்கு பிறகு அப்படி வெண்டிலேட்டர் எடுத்தா அந்த உயிர் போயிருமோ? அப்படி உங்களுடைய ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மாற்றி வாக்களிக்கின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சி அமையும் அமையும். அது மட்டும் இல்ல, எல்லா துறையிலையும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. லஞ்ச லாவண்யம் இல்லாத இடமே கிடையாது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான் திமுகவுடைய லட்சியம். எந்த துறையிலாவது பணம் கொடுக்காத நடக்குதா காரியம்? சொல்லுங்க பார்க்கலாம். அது பத்திரப்பதிவு துறைக்கு போனா முதல்ல வெட்டினா தான் பத்திரமே அங்க பதிவாகும். அப்படித்தானே? உண்மைதான் நான் பேசுறோம். இப்ப நடக்குது இல்லைங்க. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போறாரு, பொய்ய பேசுறாங்க. நான் உண்மைதான் பேசுறேன், யதார்த்தமா பேசுறேன். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை மக்களுக்கு தெரியும், தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா மேலிட நீங்க கரெக்டா வருது, நீங்க கரெக்டா என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடை இருக்குது. அந்த 6000 மதுக்கடைக்கு இங்க இருக்கிறவங்க நம்மால் யாரும் போயிடாதீங்கப்பா மதுக்கடைக்கு. அங்க மதுக்கடைக்கு போய் பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும். அந்த பாட்டில் விற்கிற சேல்ஸ்மேன் சொல்றாரு, ஒரு எங்கிட்ட இருக்குது அந்த செய்தி இருக்குது, நீங்கள் ஏங்க 10 ரூபா அதிகமாக வாங்குறேன்னா வாங்கித்தான் ஆகணும், மேலே சொல்கிறாங்க. எங்கே போகுது? மேல் இடத்துக்கு போகுதுங்கிறார். அப்படியே பேட்டி கொடுக்குறார். அப்போ 6000 கடைக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி இதன் மூலமாக மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. வருஷத்துக்கு 450 கோடி இந்த பிராந்தி கடையில் இருந்து மட்டும் 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வாங்குறதுனால மேலிடத்துக்கு போகுது. வருஷத்துக்கு 5400 கோடி. அப்படின்னா 4 வருஷத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடி மேலிடத்துக்கு போகுது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஊழல் இருந்த ஆட்சி வேணுங்களா? அது மட்டும் இல்ல, ஒரு சதுரங்க வேட்டைங்கிற படம் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் முதலில் அவருடைய ஆசையை தூண்ட வேண்டும். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் முதலில் அவருடைய ஆசையை தூண்ட வேண்டும். அதுபோல
தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 525 அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி மக்களுக்கு கவர்ச்சிகரமாக பேசி ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். 525 அறிவிப்புகளை 98% நிறைவேற்றப்பட்டு விட்டாராம். உண்மையா? இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க, அதுல 525 அறிவிப்புகளை ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம் 180 நாளா உயர்த்தினாங்களாமா? நல்லா சத்தமா சொல்லுங்கம்மா. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. உயர்த்திருக்காங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தப்படுதா சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டம் சுருங்கி 50 நாள் ஆகி போச்சு. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. மத்திய அரசு மீது பழி போட்டுட்டு இருந்தார். நான் மத்திய அமைச்சரை டெல்லிக்கு சென்று சந்தித்து இந்த ஏழை மக்களுக்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு முதல் கட்டமாக 2999 கோடி அவர்கள் விடுவிச்சு இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியத்தை கிடைக்க செய்த கட்சி அதிமுக கட்சி. அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களாமா? இல்ல. ரேஷன் கடையில் மாதந்தோறும் 1 கிலோவுக்கு பதில் 2 கிலோ சக்கரை கொடுக்குறாங்களா? இளைஞர்கள் மாணவர்கள் அவர்கள் கல்விக்காக வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம் 12 மாசம் வேலை கிடையாது. அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் மக்களுக்கு விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், என்ன கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோமா இல்லையா? ஒரு வருஷம் ரேஷன் கடையில் கொடுத்தோம் இல்லைங்க அதிமுக ஆட்சியில். வேற எந்த ஆட்சியிலும் இப்படி கொடுக்கவில்லை. ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பிலிருந்து ஏழைகளை மீட்டு எடுக்கணுவதற்காக அதிமுக ஆட்சியில் ஓராண்டு வேலை இல்லாத அந்த கொரோனா காலத்தில் இருந்த மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் இந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அந்த கொரோனா காலத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு சுட சுட 7 லட்சம் பேருக்கு தினந்தோறும் ஒரு வருஷம் உணவளித்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிய அரசாங்கம். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன, கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டன. ஓராண்டு மாணவர்கள் படிப்பு பாதிக்கப்பட்டு விட்டது. மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. அதை எங்களிடத்திலே தெரிவிக்கப்பட்டவுடன் அதிகாரியிடத்திலே கலந்து பேசி அந்த கொரோனா காலத்தில் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டோம். கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தி ஆன்லைன்லேயே தேர்வு எழுத வச்சு அவர்களும் நினைத்த மாதிரி அவர்கள் வெற்றி பெற்று பட்டப்படி படிச்சாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. இப்படி ஒரு வரலாறாவது திமுக ஆட்சியில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுங்களா? அட்டை விடு. அதோட உங்களுடன் ஸ்டாலின், இது இல்லப்பா, உங்களுடன் ஸ்டாலின்ட்டு ஒரு 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குது. இப்பதான் நம்முடைய முதலமைச்சருக்கு நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டிருக்கார். 46 பிரச்சனை இருப்பதாக ஒரு இது மாதிரி விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா அதிகாரிகள் வந்து உங்களை அணுகி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி கொடுத்து அந்த பிரச்சனை தீர்ப்பாராம். இது நடக்கிற காரியமா? நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்சிக்கு வெண்டிலேட்டர் வச்சுட்டாங்க. எப்போ போகும்னே தெரியாது, எப்போ போகணும் தெரியாது. இன்னும் 8-7 மாசம் தான் இருக்குது. 7 மாசத்துல எப்படி இந்த பிரச்சனை தீர்க்க முடியும்? இந்த முதலமைச்சரே நாட்டு மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பது என்று ஒத்துக்கிட்டார். அப்படி 4 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை ஏன் தீர்க்கல? இதான் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் இப்படி தந்திரமா இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு என்பதை மக்கள் உணர வேண்டும். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. அதனால்தான் இந்த ஸ்டாலின் இப்படி ஒரு பெயரை வச்சு, உங்களுடன் ஸ்டாலின் என்று ஒரு பெயரை வச்சு விளம்பரப்படுத்தி மக்களை ஏமாற்றுகிறார். அப்புறம் இன்னொன்று, நலன் காக்கும் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின்.
யாரு உனக்கே நலன் காக்க முடியல, நாட்டு மக்கள் எங்க காக்க? நீங்களே ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கிறீங்க. உங்க உடம்ப பார்த்துங்க. மக்களுடைய உடம்பெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்க ஏற்கனவே பல வழிகளை செஞ்சோம், அத்தனையும் மூடிட்டீங்க. அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம், மூடுறது திமுக தானே. இன்னைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம். அதில் என்ன அரசியல் வேண்டியது? அந்த பகுதியில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் யாராவது நோய்வாய்ப்பட்டால் உடனே அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறுவாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை மூடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். சரி, இது நலன் காக்கும் திட்டம்னு அறிவிச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு வருவாங்க, முகாம் நடத்துவாங்க, போயிடுவாங்க. ஒரு 15 நாள் கழிச்சு உடல்நல சரியில்லைன்னா அவங்க எங்கே போவாங்க? கேட்கறது கேள்வி கரெக்டு தானுங்க? நான் சொல்றது சரிதானே? ஏன்னா நாளைக்கு பத்திரிகையில் போடுவார் ஸ்டாலின், அதனால தான் கேட்குறேன். இன்னைக்கு 15 நாள் கழிச்சா மறுபடியும் அவருக்கு உடல்நல சரியில்லைன்னா அவர் எங்கே போவார்? அதற்காகத்தான் நாங்கள் அம்மா மினி கிளினிக் திறந்தோம். அது அங்கேயே செயல்படும். அப்படி ஏதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம். இது அதிமுக திட்டம். 2000 அம்மா மினி கிளினிக் மூடிட்டாங்க. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும். 2000க்கு பதிலாக 4000 அம்மா மினி கிளினிக் கொண்டாடுவோம். நீ 2000 தானே மூடுன, நாங்கள் 4000 கொண்டாடுறோம். மக்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுப்போம். எந்த இடத்துல மக்கள் பாதிச்சாலும் அந்த பாதிக்கப்பட்ட இடத்திலேயே உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக நடமாடும் மருத்துவ குழு நாங்க அமைச்சிருந்தோம். 416 நடமாடும் மருத்துவ குழு அமைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இல்லை, எந்த ஒரு பகுதியில் இன்றைக்கு மக்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டா இந்த நடமாடும் மருத்துவ குழு சென்று அங்க மருத்துவ செய்யும். அதோட கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் என்பதற்காக 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை புதிதாக நாங்கள் திறந்தோம். அதோட அங்க ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார 168 திறந்து அதற்கு கூடுதலான மருத்துவரை நியமித்து அங்கு இருக்கின்ற மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதி செய்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதையெல்லாம் மறைச்சு இன்றைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். எங்க எவ்வளவு பெரிய திட்டத்தை நாங்கள் கொண்டாந்துருக்கிறோம். இதையெல்லாம் மறைச்சி மக்களை ஏமாற்றி தினம் புதுசா ஒரு பேரை வச்சு ஒரு போட்டோ ஷூட் எடுத்து பத்திரிகையில் போட்டு விளம்பரம் தாடுற அரசு தேவையா? மக்களை ஏமாற்றுகிற அரசு தொடர வேண்டுமா? அதே போல இந்த பகுதி ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி. இந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் ஏழை விவசாயிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அதில் வீட்டு மனை இருந்தால் அந்த வீட்டு மனையில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கும் ஏழை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் காங்கிரீட் வீடுகள் அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும். அதோட வீட்டு மனையும் இல்லை. அப்படி இல்லாத ஏழை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துடன் தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். 4 ஆண்டு காலம் நான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இடத்திலே ஆட்சி ஒப்படைத்து 4 வருடம் 2 மாத காலம் முதலிலே கடுமையான வறட்சி, 2வது புயல், இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு விட்டது கஜா புயல், அடுத்தது கொரோனா. ஒரு ஆண்டு வருமானமே கிடையாது அரசாங்கத்துக்கு. காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான அதிமுக அரசாங்கம். உங்களுக்கு என்ன கஷ்டம்? நான் இப்போ 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, 50 மாத காலம் முடிஞ்சு போச்சு. என்ன கொரோனா வந்ததா? நாங்கள் தான் கொரோனா காலத்தில் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம். இன்னைக்கு புயல் வந்ததா? ஒன்றுமே கிடையாது. விலைவாசி ஏறிச்சு போச்சு. இன்றைக்கு கடன் வாங்கியிருக்கார், எல்லாத்துக்கும் கடனாக ஆக்கிட்டார் நம்மளையெல்லாம். என்னோட கூட நீங்கள் அத்தனை பேரும் கடன் ஆகிட்டாரா? 4,38,000 கோடி இன்றைய நிலவரப்படி 4,38,000 கோடி இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு கடன் வாங்கியிருக்கு. சிந்திச்சு பாருங்க. 75 ஆண்டு காலம் முதல்ல காங்கிரஸ் ஆட்சி, அப்புறம் திமுக, அதிமுக மாறி தமிழ்நாட்டை 75 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காலத்தில் 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 கோடி.
திராவிட முன்னேற்ற கழகம் 2021 பொறுப்பேற்ற பிறகு 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன். இந்த ஆண்டு 25-26ல் 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் 2001 2026 வரை 5 ஆண்டு காலத்தில் 5,30,000 கடன் வாங்கி நாட்டு மக்களை கடன்காரனாக்குனதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற ஒன்றும் கிடையாது. சரி, கடன் வாங்குறீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? எந்த திட்டமும் கொண்டாடல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தீங்களா? 7 சட்டக்கல்லூரியை கொண்டாந்துருக்கிறோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து நாங்கள் இவ்வளவுதான் நிதி சுமை இருந்தது. இன்றைக்கு எதுவுமே இல்லை. புதிய கல்லூரியிலும் திறக்கப்படல, இன்றைக்கு புதிய திட்டமும் கொண்டு வரல, கடன் மட்டும் அதிகரித்து விட்டது. இது ஒரு மாயாஜால அரசாங்கம் மாதிரி தெரியுது. இந்த அரசாங்கம் மாயாஜால அரசாங்கம் மாதிரி தெரியுது. நிதி அதிகமாக வருது. அண்ணா திமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதல் வருமானம். ஒரு பக்கம் கூடுதல் வருமானம், ஒரு பக்கம் கடன் அதிகமாக இருக்கிறீங்க. நாட்டு மக்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரம் கூப்பி உங்களை வேண்டி கேட்டு, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த தென்காசி மாவட்டத்தில் ஜோகோ மென்பொருள் நிறுவனம் 2011 இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அதற்கு அனுமதி கொடுத்து அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டு இன்றைய தினம் அந்த நிறுவனத்தில் 1100 பேர் பணிபுரிகிறாங்க. அந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கின்ற பல கிராமத்தில் இருக்கின்ற பெண்கள், ஆண்கள், நம்முடைய மாணவர்கள், மாணவிகள் எல்லாம் இன்றைக்கு அந்த நிறுவனத்தில் பணி புரியக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கோம் என்ற பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி உங்களுடைய கட்சி, மக்களுடைய கட்சி. மக்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அண்ணா திமுக அரசு செயல்படும் எதிர்காலத்தில் என்பதை நேரத்தில் நிறைவு கூர்ந்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.